நம்ம பார்க்கக்கூடியது இன்னொரு ஹெல்த் ஓரியன்ட் ஒரு ரொம்ப ஹெல்த் கான்சியஸா வெஸ்டீஜ் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் லைட் ஹவுஸ் ரைஸ் பிராண்ட் ஆயில். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சப்ளிமெண்டேஷன் த்ரூ சப்ளிமெண்டேஷன் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக, முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக, ஸோ உடம்புல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து பற்றாக்குறைகளை நிவர்த்தி பண்றதுக்காக, ஸோ எந்த விதமான நோய் தாக்குதல் நம்ம உடம்புல ஏற்படாமல் தடுப்பதற்காக, ஸோ ப்ரிவென்ஷன் எஸ்பெஷலி இது வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை ப்ராடக்ட்ஸ் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். பட் மோர் தென் தட் இப்போ இத்தனை சப்ளிமெண்ட்ஸ் இருந்தால் கூட நமக்கு ஒரு சாய்ஸஸ் இருக்கு. ஓகே, இந்த சப்ளிமெண்ட் எடுக்கலாம், அந்த சப்ளிமெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸஸ் இருக்கு. பட் மோர் தென் தட் நமக்கு ஆப்ஷன் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா நம்மளுடைய டெய்லி இன்டேக் ஃபுட். அப்ப அந்த உணவு அது தயாரிக்கக்கூடிய முறை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் 2 நாள் நம்ம சப்ளிமெண்ட் எடுக்காம இருந்தாலும் ஒரு பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படாது. பட் நம்ம டெய்லி உணவு எடுக்காம இருக்கிறது இல்லை. நம்ம உணவு எடுக்கலன்னா ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை அதிகமாகும். அப்ப அந்த உணவு எடுக்கிறதுலையுமே அந்த உணவு தயாரிக்கக்கூடிய முறை இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இந்த லைட் ஹவுஸ் ரைஸ் பிராண்ட் ஆயில் இது ஒரு பிரீமியர் ப்ராடக்ட் வெஸ்டீஜ் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்முடைய ஃபுட் சாய்ஸஸ் பொறுத்த வரைக்கும் இது நேற்று எப்படி இருக்கும், இன்னைக்கு எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும், இது எல்லாமே டிசைட் பண்ணக்கூடியது. ஸோ சரியான ஒரு ஊட்டச்சத்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா உணவுல அன்றாடம் விட்டமின்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், ஃபேட்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும். அப்ப இத்தனை விதமான ஊட்டச்சத்துக்கள் அது ப்ராப்பர் ஒரு மிக்ஸ்ட்ல நம்ம டெய்லி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா லைஃப் லாங் நம்ம ஹெல்த்தியா வாழ முடியும். ஸோ நேற்று நல்லா இருக்குங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா இன்னைக்கும் நம்ம நல்லா இருப்போம். அதே போலதான் ஃபியூச்சர்ல லைஃப் லாங் நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கான ஒரே ஆப்ஷன் என்னன்னா நம்முடைய ஃபுட் சாய்ஸஸ். ஸோ டெய்லி கரெக்டான ஒரு சூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு உணவுகள்னால நம்ம லைஃப் லாங் எந்த விதமான டிசீஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் எஸ்பெஷலி 2 chronic டிசீஸ், ஒன்று சுகர், 2வது கொலஸ்ட்ரால். ஏன்னா இந்த சுகர் அண்ட் கொலஸ்ட்ரால் இது ரெண்டுமே நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து. பட் இந்த 2னாலுமே இன்னைக்கு நிறைய பேர் நோய்க்குள்ள தள்ளப்படுறாங்க. ஒன்ஸ் இந்த டிசீஸ் வந்துருச்சுன்னா இந்த லைஃப் லாங் இருக்கக்கூடிய டிசீஸ், எஸ்பெஷலி ஹார்ட் ஹெல்த். பிகாஸ் டயபெட்டிஸ் இருக்கா, டயபெட்டிஸ் ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ண முடியும். வேற ஹார்ட் ஃபங்க்ஷன் ஹெல்த்தியா இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் ஹெல்த்தியா இருக்கும்னா அப்போ நம்ம உடம்புக்குள்ள போகக்கூடிய உணவுகள் இது கரெக்டா மெட்டபலைஸ் ஆகணும். அதுல கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பிளட் சர்க்குலேஷன்ல எல்லா செல்ஸுக்கும் போய் சேரணும். ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் ஆகிறதுக்குமே நம்மளுடைய ஹெல்த்தியான ஒரு ஹீட்டிங் ஹேபிட்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒரு நாளுமே நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆரோக்கியமான ஒரு உணவு எடுக்கிறதுனால நம்ம லைஃப் எப்போதுமே நல்ல சுறுசுறுப்பாக தெம்பாக இருக்கும். ஸோ கரெக்டா ஒரு சமைக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். எஸ்பெஷலி அதுவும் எண்ணெயை பயன்படுத்தும் பொழுது எப்போதுமே எண்ணெய் வந்து புகை வரக்கூடிய அளவுல அதிகமாக கருகக்கூடிய அளவுல வந்து எப்போதுமே உணவுல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆர் சமைக்கும் போது இந்த ஹை டெம்பரேச்சர்ஸ்ல வச்சு நம்ம சமைக்க கூடாது. ஒன்ஸ் ஒரு தடவை இந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டோமா, மேபி சம்டைம்ஸ் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படிங்கும் போது டெம்பரேச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடும். பட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து திரும்ப அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அந்த எண்ணெயில மெயினா ஒரு தடவை டீப் ஃப்ரை பண்ணும்போதே அதில் கூடிய நியூட்ரிஷன் லாஸ் இருக்கு. ஸோ திரும்ப திரும்ப அதே எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணும்போது அதை நம்ம உடம்புக்குள்ள டாக்ஸிக்காக மாறதுக்கான சான்சஸ் அதிகம். நார்மலா உணவு சமைக்கும் போது டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது மோஸ்ட்லி இந்த எண்ணெயில என்ன இருக்கணும், அந்த உணவுப் பொருட்கள் அப்படியே மிதந்துட்டு இருக்கும். ஸோ டைம் டு டைம் என்ன பண்ணும், அது வந்து ஆயில்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எண்ணெயில மேல மிதக்கிற அளவுக்கு அது விடக்கூடாது. பிகாஸ் ஈவன் குறிப்பிட்ட டயத்துக்கு மேல அதுவும் டாக்ஸிக்காக மாறக்கூடியது. ஸோ ஒன்ஸ் நம்ம ஆயில் குக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை ஒரு மூடி போட்டு ப்ராப்பரா மூடி வச்சிடணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா நார்மலா ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்போ எண்ணெயில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஃபேட்ஸ் இது இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸோட ஜென்ரேஷன் அதிகமாகும் பொழுது அது ஈவன் டாக்ஸிக்காக கூட மாறக்கூடியது. பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி எப்போதுமே உணவை நம்ம குக் பண்ணி ஹீட்டடா நம்ம வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிகாஸ் ஒன்ஸ் ஏற்கனவே சமைச்சு வச்சிட்டோம், நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம், நார்மலாக ரீஹீட் பண்ணுவோம். ஸோ ரீஹீட் பண்றதுனாலுமே என்ன ஆகுது, ஃபுட்டோட குவாலிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும், நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சிஸ் அதுலேருந்து ஏற்படக்கூடியது. அண்ட் எஸ்பெஷலி குக்கிங் ஆயில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தேவை இருக்கோ அந்த அளவிற்கு மட்டுமே ரொம்ப மினிமலாக பயன்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.
மேக்ரோ நியூட்ரிஷன்ல ஒரு முக்கியமான ஒரு வகை அப்படின்னு நம்ம பார்க்கறது தான் இந்த ஃபேட்ஸ், கொழுப்பு. ஏன்னா கொழுப்பு இது நம்ம உடலுக்கு கட்டாயம் தேவை. பிகாஸ் இதுதான் மெயினா லூப்ரிகேஷன் எஃபெக்டை நம்ம உடல்ல கொடுக்கக்கூடியது. மெயின்லி ஜாயின்ஸ்க்கு அந்த லூப்ரிகேஷன் கொடுக்கக்கூடியது, உடல் உறுப்புகளுக்கு அந்த லூப்ரிகேஷன் கொடுக்கக்கூடியது. அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஃபேட்ஸ் ஆர் கொழுப்புகள் இது எப்போதுமே ஒரு நல்ல கொழுப்புகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கும். நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த குக்கிங் ஆயில்ல என்ன மாதிரியான ஃபேட் வந்து அந்த சோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தான் அதை நம்ம யூஸ் பண்ணணும். பிகாஸ் ஒன்ஸ் ஒரு கெட்ட கொழுப்பு நிறைய இருக்கக்கூடிய ஒரு குக்கிங் ஆயில் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா இது டைரக்டா நம்மளுடைய ஹெல்த்தை தான் இது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா ரிச் சோர்ஸ் நம்ம அன்றாட உணவுல நம்ம இந்த கொழுப்புகளை எதுல இருந்து மேக்ஸிமம் கொண்டு போறோம்னா அந்த ஆயில்ல இருந்து தான் நம்ம கொண்டு போவோம். ஈவன் தோ மற்ற சோர்சஸ்ல இருந்து நம்ம ஃபேட் எடுத்தா கூட ஸோ பெஸ்ட் வழி என்னன்னா ஹெல்த்தி ஃபேட்ஸ் நம்ம பாடிக்கு கொடுக்கக்கூடிய ரூட் எதுன்னு கேட்டீங்கன்னா முக்கியமாக இந்த குக்கிங் ஆயில். அப்போ ப்ராப்பர் செலக்ஷன் இது எடுக்க வேண்டியது அவசியம். பிகாஸ் இந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இது அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணெய் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா இது ஹார்ட் ஹெல்த்தை பாதிக்கக்கூடியது. ஸோ ஒன்ஸ் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சுன்னா இது உடம்புல பலவிதமான நோய்களையுமே ஏற்படுத்தக்கூடியது. ஸோ கொழுப்பு பொறுத்த வரைக்கும் 2 விதமான கொழுப்புகளாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று குட் ஃபேட்ஸ், இன்னொன்று பேட் ஃபேட்ஸ். மெயினாக குட் ஃபேட்ஸை பொறுத்த வரைக்கும் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எல்லாமே நம்ம நல்ல ஃபேட் அப்படின்னு கன்சிடர் பண்றோம். அதே சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எல்லாமே பேட் ஃபேட்ஸ். ஸோ ஒன்ஸ் நம்ம குக்கிங் ஆயில் வாங்கும்போது அதில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது அதில் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கா இல்லை அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஈவன் இன்ஃபேக்ட் அந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்லையுமே ரொம்ப பிரபல்யமாக இருக்கக்கூடியது இந்த 2 விதமான ஃபேட்ஸ், தட் இஸ் மோனோ அன்சாச்சுரேட்டட் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட். ஸோ இந்த ஷார்ட் ஃபார்ம்ல மியூஃபா அண்ட் பியூஃபா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அந்த பியூஃபா அண்ட் மியூஃபா இது ரெண்டுமே குட் ஃபேட்ஸ் அப்படிங்கிறனால இந்த ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது, கொலஸ்ட்ரால் அதிகமாகாது, ஸோ பிளட் சர்க்குலேஷன் சீராக இருக்கும் அண்ட் ஓவரால் பாடி ஹெல்த்துக்கு இந்த பியூஃபா அண்ட் மியூஃபா எசென்ஷியல். பட் whereas saturated fats or trans fats எடுத்தீங்கன்னா இது இமீடியட்டா ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது, அதிகமாக நச்சுப் பொருட்கள் உடம்புல உற்பத்தியாகும். இதனால பலவிதமான நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயுமே இந்த பியூஃபா அண்ட் மியூஃபா பார்த்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ரெக்கமெண்டட் டயட்டரி அலவன்சஸ் படி குறிப்பிட்ட அளவு தான் எண்ணெய் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆண்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 25 to 40 கிராம் வரைக்கும் குக்கிங் ஆயில் ஆர் எண்ணெய் த்ரூ ஆயில் மூலமாக நம்ம உணவுல இருக்கலாம். பெண்கள் பொறுத்த வரைக்கும் 20 to 30 கிராம்ஸ் பர் டே வந்து ஆயில் இருக்கும். யங் ஏஜ்ல பாத்தீங்கன்னா 35 to 50 கிராம்ஸ் இருக்கு. ஏன்னா நார்மலா அபவ் 40 அப்படிங்கும்போது நம்ம மோஸ்ட்லி ஆயில் ஐட்டம்ஸ் வந்து குறைக்கணும். ஏன்னா அந்த இனிஷியலா எப்போ தேவைப்படுது, growth ஃபேக்டர்ல இருக்கும்போது தான், இந்த அடல்சன்ஸ் ஏஜ் அப்படிங்கும்போது வளரக்கூடிய ஸ்டேஜ்ல இளமை பருவத்துல ஸோ அதிகமாக நல்ல ஃபேட்ஸ் வந்து நம்ம பாடிக்கு தேவைப்படுது. அதனால தான் 35 to 50 கிராம்ஸ் பர் டே எடுத்தாலும் தப்பு கிடையாது. பட் அபவ் 40 தாண்டும்போது இதை நம்ம குறைக்க ஆரம்பிக்கணும். ஈவன் ஜஸ்ட் 25 கிராம்ஸ் பர் டே நம்ம எடுத்தால் கூடவே சஃபிஷியன்ட். அப்ராக்சிமேட்டா ஒரு கிராம் அப்படிங்கிறது ஒரு எம்எல். இப்போ 25 கிராம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா மேக்சிமம் 25 ml ஒரு நாளைக்கு நம்ம ஆயில் எடுக்கணும் ஆண்கள் பொறுத்த வரைக்கும். ஸோ பெண்கள் பொறுத்த வரைக்கும் 20 to 30 ml. ஸோ எங்கேஜ்ல இருக்கிறவங்களுக்கு 35 to 50 ml பர் டே ஆயிலோட இன்டேக் இருக்கலாம். ஸோ லைட் ஹவுஸ் ரைஸ் பிரான் ஆயில் இதில் இருக்கக்கூடியது ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஆஃப் ஹெல்த் ஆஸ் வெல் அஸ் டேஸ்ட். ஏன் ரைஸ் பிரான் ஆயில்? இன்னைக்கு எத்தனை விதமான குக்கிங் ஆயில்ஸ் இருந்தால் கூட பட் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் இந்த லைட் ஹவுஸ் ரைஸ் பிரான் ஆயில். ஸோ ரைஸ் பிரான் ஆயிலோட சோர்ஸ் என்ன? பொதுவாக அந்த நெல் உமி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நெல்லுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் இருக்கக்கூடிய அந்த லேயர் உமி அப்படின்னு சொல்லுவோம், ஆர் தவிடு ஆர் ஷாஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த உமியிலேருந்து தயாரிக்கப்படுறது தான் இந்த லைட் ஹவுஸ் ரைஸ் பிரான் ஆயில். ஆர் அதுதான் அந்த மேல இருக்கக்கூடிய அந்த கவர், அதுதான் பிரான். அரிசிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் கவர் இதுதான் பிரான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் தான் ரைஸ் பிரான் ஆயில். இதோட ப்ராசஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எண்ணெயை எப்படி எடுக்கிறாங்கன்னா 2 விதமா பண்ணலாம். ஒன்று பிசிக்கல் ப்ராசஸ், இல்லைன்னா இன்னொன்று கெமிக்கல்
ப்ராசஸ். ஏன்னா இந்த ரைஸ் பிராண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான நியூட்ரிஷன் ஒரிஜினால். ஒரிஜினாலுக்கு எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ பிசிக்கலா அதை ரிஃபைன் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த ஒரிஜினால் இழக்காமல் பாதுகாக்கப்படுகிறது. பட் அதே கெமிக்கல் ப்ராசஸ் பண்றாங்க பொழுது அந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறதுனால ஒரிஜினால் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். எத்தனை விதமான குக்கிங் ஆயில்ஸ் இருந்தா கூட முக்கியமாக இந்த சேச்சுரேட்டட் டு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், அதாவது பேட் ஃபேட்ஸ் வர்சஸ் குட் ஃபேட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் as well as நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் இவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான குக்கிங் ஆயில் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது இந்த ரைஸ் பிராண்ட் ஆயில். ஸோ ரைஸ் பிராண்ட் ஆயில எத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. முக்கியமாக நம்ம அன்றாட உணவுல ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய இருக்கு. ஏன்னா பேசிக்காகவே நம்ம நிறைய காய்கறி பழங்கள் எடுக்கிறது கிடையாது. ஸோ ஒன்ஸ் காய்கறி பழங்கள் நம்ம நிறைய சாப்பிடும் பொழுது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதோட பற்றாக்குறை ஏற்படாமல் தடுக்க முடியும். பட் சின்ஸ் இதெல்லாமே எப்போ குறைய ஆரம்பிச்சிச்சோ அப்போ ஃபோர்டிஃபிகேஷன், அதாவது செறிவூட்டப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள், முக்கியமாக விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், எஸ்பெஷலி விட்டமின்ஸ். ஏன்னா விட்டமின்ஸ் இதுதான் வந்து சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆர் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. நம்ம உடம்புல எத்தனையோ விதமான மெட்டபாலிக் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, அதை சப்போர்ட் பண்ணக்கூடியதான் முக்கியமாக இந்த விட்டமின்ஸ். அப்போ இது எதுலேருந்து கொண்டு போகலாம்னா நம்மளுடைய குக்கிங் ஆயில் மூலமா, பிகாஸ் மோஸ்ட்லி நம்ம சமைக்கிற எல்லாத்தையுமே ஆயில் வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஸோ ரைஸ் பிராண்ட் ஆயில்ல என்ன ஃபோர்டிஃபை பண்ணப்பட்டிருக்குன்னா விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் டி. இது உணவோட தரத்தை மட்டும் அதிகப்படுத்தாமல் ஊட்டச்சத்தோட பற்றாக்குறையும் நிவர்த்தி செய்யக்கூடியது, எஸ்பெஷலி விட்டமின் ஏ. ஏன்னா விட்டமின் ஏ கண் பார்வைக்கு முக்கியமான ஒரு விட்டமின். ரெண்டாவது விட்டமின் டி மெயினா எலும்புகள் அந்த தேய்மானம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ரைஸ் பிராண்ட் ஆயில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் டினால நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ஏன் ரைஸ் பிராண்ட் ஆயில் இன்னைக்கு அன்றாட சமையலுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கக்கூடியதுன்னா பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய த ஹை ஸ்மோக் பாயிண்ட், தட் இஸ் 282 டிகிரி செல்சியஸ். ஸோ மேக்ஸிமம் ஹீட் எவ்வளோ போகலாம்னா ஆஃப்டர் 282 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நீங்கள் சமைக்கும் போது இந்த ஆயில் ஹீட் ஆகலாம். ஸோ அந்த ஈவன் இந்த ஹை டெம்பரேச்சர்ஸ்ல கூட இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரிஜினால் ஆர் ஈவன் மற்ற விட்டமின்ஸ் இதெல்லாமே இழக்காமல் மெயின்டைன் ஆகும். எஸ்பெஷலி வறுக்கிறதுக்கோ இல்லை பொரிக்கிறதுக்கோ நம்ம ஆயில் பயன்படுத்துறோம் அப்படின்னா இப்போ ஹை ஸ்மோக் பாயிண்ட் இருக்கும் பொழுது அந்த எண்ணெயினால கெட்ட விஷயங்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸோ இந்த ஹை ஸ்மோக் பாயிண்ட்னால நீங்க என்ன டீப் ஃப்ரைங் நீங்க பண்ணீங்கன்னா கூட பட் ஸ்டில் எண்ணெய் அவ்வளோ சீக்கிரத்தில் கருகாது. லெஸ் அப்சார்ப்ஷன். பொதுவாக ரைஸ் பிராண்ட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இதோட அந்த விஸ்காசிட்டி, அதாவது குழகுழப்பு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸோ இதனாலேயே நம்ம உணவு தயாரிக்கும் போது அதிகமாக எண்ணெய் அந்த உணவுல போய் ஒட்டாது. எஸ்பெஷலி வறுக்கிறதோ இல்லை பொரிக்கக்கூடிய ஐட்டம்ஸ்ல ரைஸ் பிராண்ட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒன்ஸ் அதை எடுத்து தனியாக வச்சிட்டோம் அப்படின்னாலே கொஞ்ச நேரத்தில் மேலே வந்து அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்காது. ஏன்னா அந்த அப்சார்ப்ஷன், உணவு அந்த எண்ணெயோட அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இதனால நம்மளுடைய இன்னும் அதிக நாட்கள் நமக்கு எண்ணெய் வந்து பயன்படும். காஸ்ட் வைஸும் நமக்கு ரொம்ப எக்கனாமிக்கல், மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மற்ற எண்ணெய்களை வாங்குறதை விட. பொதுவாகவே அந்த கிரீசினஸ் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுனால எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லை காரல் கசப்பு போன்ற தன்மைகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். எஸ்பெஷலி நல்ல ஒரு டேஸ்ட், ஒரு ஃப்ளேவர், ஏன்னா இது லைட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால விஸ்காசிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுனால ஒரு நேச்சுரலான அந்த பிராண்ட் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் இது கொடுக்கக்கூடியது. ஸோ உணவு நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயில் மூலமாக சமைக்கும் பொழுது அதற்காக ஒரு தனியாக ஒரு நறுமணம் அந்த உணவுல இருக்கிறதையும் நம்ம ஃபீல் பண்ண முடியும். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன், அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் இவங்க எல்லாமே கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ், அதாவது அன்றாட குக்கிங் ஆயில் எஸ்பெஷலி ஹார்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுல குக்கிங் ஆயில் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஸோ அவங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இதை மேட்ச் பண்ணக்கூடியதான் முக்கியமாக ரைஸ் பிராண்ட் ஆயில். ஸோ ரைஸ் பிராண்ட் ஆயிலுக்கு எத்தனையோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு.
ஸோ இன்ஃபேக்ட் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் பிகாஸ் இந்த ஆயிலிருந்து ரொம்ப லைட் ஆயில் அப்படிங்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாக பிரெயினுக்கு அந்த எனர்ஜி போய் கிடைக்கும். ஈவன் கல்லீரல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்கிறதுனால உடம்புல நச்சுத்தன்மைகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸோ ஓவரால் உணவோட அந்த அப்சார்ப்ஷன் லெவல்ஸ் நிறையா இருக்குது. தட் இஸ் மெட்டபாலிசம் நல்லா இருக்கும். மெயினாக அதில் 45 விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் டிங்கிறதுனால ஊட்டச்சத்து பற்றாக்குறைகள் ஏற்படாமல் தடுக்க முடியுது. ஸோ ஈவன் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் இதில் பாதிப்பு ஏற்படாமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதும் ரைஸ் பிரான் ஆயில். ஸோ 15% மற்ற எண்ணெய்களை விட 15% குறைவான அப்சார்ப்ஷன் இருக்கிறதுனால ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கல். இதை பிசிக்கலி ரிஃபைன்டு, ஏன்னா இது ஒரு பேட்டன்ட் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மூலமாக நம்ம தயாரிக்கிறதுனால இந்த வாசனை உணவுக்கு ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது. ஸோ சாலட்ஸ் தயாரிக்கிறதுனாலும் சரி, முழுமையாக சமையலுக்கு பயன்படுத்துறதுனாலுமே சரி, வறுக்கிறதுனாலுமே சரி, பொரிக்கிறதுனாலுமே சரி, பொதுவாக சாப்பிட்ட பிறகு அந்த எண்ணெயோட ஒரு கசப்பு தன்மை, அந்த காரத்தன்மை இதில் இருக்கிறது இல்லை. ஸோ த பெஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் ஆயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது ரைஸ் பிரான் ஆயில். எஸ்பெஷலி வெஸ்டீஜ்ல இந்த லைட் ஹவுஸ் ரைஸ் பிரான் ஆயில் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக இந்த ப்ராடக்ட் அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணி நம்ம கொடுத்துட்டு வரோம். அதனால தான் இன்னைக்கு லார்ஜஸ்ட் கன்சம்ஷன் பெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய மேஜர் டர்ன் ஓவர் கொடுக்கக்கூடியது எஸ்பெஷலி இந்த ரைஸ் பிரான் ஆயில். இதில் இருக்கக்கூடிய அந்த 2 ஃபேட்ஸ் மியூஃபா அண்ட் பியூஃபா, இது ஈவன் வெயிட் லாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே ரைஸ் பிரான் ஆயில் பயன்படுத்தலாம். பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய அந்த குட் ஃபேட்ஸ் இது எல்டிஎல் அப்படிங்கிற அந்த கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் தடுக்கக்கூடியது. ஈவன் தைராய்டு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுமே ரெகுலராக ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸோ பலவிதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ரைஸ் பிரான் ஆயில் மனம், சுவை இது எல்லாமே கொடுக்கக்கூடியது. எஸ்பெஷலி ஒரிஜினல் இதோட ரிச் சோர்ஸ் வந்து ரைஸ் பிராண்ட்ல தான் இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் ஃப்ளேவர் ஏன்னா ஹை டெம்பரேச்சர்ஸ்ல ஹீட் பண்ணி குக் பண்ணா கூட அது இழக்காமல் இதில் மெயின்டைன் ஆகுது. ஸோ ரைஸ் பிராண்ட் அதனால தான் இன்னைக்கு மோஸ்ட் கிச்சன்ஸ் எல்லாருடைய சமையல் அறையிலுமே வேற எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறாங்களோ இல்லையோ, பட் அட்லீஸ்ட் ரைஸ் பிரான் ஆயில் ஒரு ஹெல்த்தியான ஆயில்ங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஹெல்த்தி ஒரிஜினல் இதில் இருக்கிறதுனால பிளஸ் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரிஷன் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ஹார்ட் ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. முக்கியமாக ஹெச்டிஎல் அண்ட் எல்டிஎல் ரேஷியோ, அந்த நல்ல கொழுப்பு வர்சஸ் கெட்ட கொழுப்பு இந்த ரேஷியோ இது நார்மல் லெவல்ஸ்குள்ள மெயின்டைன் ஆகிறதுனால ஜெனரலா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். டிரான்ஸ் ஃபேட்ஸ் பிகாஸ் சேச்சுரேட்டட் ஆர் டிரான்ஸ் ஃபேட்ஸ் இந்த 2 ஃபேட்ஸ்மே நம்ம உடம்புக்கு டேஞ்சர். ஸோ வேற நம்ம ரைஸ் பிரான் ஆயில் பொறுத்த வரைக்கும் அந்த டிரான்ஸ் ஃபேட்டுங்கிறது 0 லெவல்ஸ் இதில் மெயின்டைன் ஆகுது. ஸோ எந்த விதமான இல் எஃபெக்ட்ஸ் ஆர் சைட் எஃபெக்ட்ஸ் நம்ம உடம்புல ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ரைஸ் பிரான் ஆயில். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ரீ ரேடிக்கல் ஜெனரேஷன் தடுக்க முடியும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். முக்கியமாக இதில் ஸ்குவாலின் அண்ட் விட்டமின் இ இது 2தோட சோர்சஸ் இருக்கிறதுனால ஸோ விட்டமின் இயோட பெனிஃபிட்ஸ் மெயினாக ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்க முடியும். ஸோ ஸ்கின் எப்போதுமே ஹைட்ரேட்டடாக இருக்கு, சாஃப்டாக இருக்கு அண்ட் ட்ரைனஸ் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ் வராமலும் தடுக்க முடியும். ஸோ ஏஜிங் ப்ராசஸோட ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் ரிங்கிள், சுருக்கங்கள். ஸோ சுருக்கங்கள் ஏற்படாமல் எப்போதுமே நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு ஸ்கின் டோன் கொடுக்கக்கூடியது ரைஸ் பிரான் ஆயில். ரெஜுவனேஷன் பிகாஸ் விட்டமின் இ அண்ட் ஃபெருலிக் ஆசிட் இருக்கிறதுனால எப்போதுமே ஹார்மோன் லெவல்ஸ் டோட்டலாக பேலன்ஸ் ஆகும். அண்ட் ஈவன் நம்மளுடைய நரம்பு மண்டலம், ஈவன் நரம்பு மண்டலத்துக்குமே அந்த ஒரு லூப்ரிகேஷன் எஃபெக்ட் தேவைப்படக்கூடியது. பிகாஸ் அப்போதான் அந்த மெசேஜஸை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ நரம்பு மண்டலத்தில் பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது, செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே ரைஸ் பிரான் ஆயிலில் இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஆயில்ஸ் வர்சஸ் ரைஸ் பிரான் ஆயில் ஒரு கம்பேரிசன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா வனஸ்பதி. ஸோ வனஸ்பதியில் அதிகமாக இருக்கக்கூடியது சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், அதாவது கெட்ட கொழுப்பு. ஸோ வனஸ்பதியில் தயாரிக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரத்தில் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை ஏற்படுத்தக்கூடியது.
அடுத்த சன்ஃப்ளவர் ஆயில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து PFA பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. பட் அளவுக்கு விட அதிகமாக சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு. ஏன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் லெவல்ஸ் இதுதான் PFA அண்ட் MIFA கூட இருக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. வேற சன்ஃப்ளவர் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஹையர் த ஸ்டாண்டர்ட்ஸ் இதில் இருக்கிறதுனால ஈவன் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் எதுவும் சூட்டபிள் கிடையாது. பீனட் ஆயில் ஆர் கிரவுண்ட்நட் ஆயில் கடலை எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடியது ஈவன் தோ இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருந்தா கூட பட் ஸ்டில் மெயினா ஒரிஜினல் அப்படிங்கிற இந்த ஊட்டச்சத்து இதுல மிஸ்ஸிங். ஈவன் தோ இதுல இருக்கக்கூடிய குட் ஃபேட்ஸ்னா கூட பட் இதுல வேற எந்த விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இல்லாததுனால அடிஷனலாக நம்ம உடலுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிரவுண்ட்நட் ஆயில்ல இருந்து கிடைக்கிறது இல்லை. பொதுவாக கோகோனட் ஆயில், ஸோ கோகோனட் ஆயில்ல இந்த டிஃபரன்ஸே வந்து அதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். எஸ்பெஷலி கொப்பர்லேருந்து எடுத்து அதை ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால ஸோ நேச்சுரலாகவே கெட்ட கொழுப்பு இதுல அதிகமாகுது. நார்மல் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தும் போது இதுல கலோரிஃபிக் வேல்யூ வந்து அதிகம். ஈவன் ட்ரைகிளிசரைட்ஸ் இந்த கெட்ட கொழுப்பு இதுவும் அதிகமாக இருக்கிறதுனால ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ் ஏற்படலாம் அண்ட் உடல் பருமனம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஆலிவ் ஆயில் எஸ் லைக் ரைஸ் பிரான் ஆயில், ஆலிவ் ஆயிலும் இஸ் பெஸ்ட் சூட்டட். பட் வேரஸ் ரைஸ் பிரான் ஆயிலோட ஸ்மோக் பாயிண்ட் 282 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா ஆலிவ் ஆயிலோட ஸ்மோக் பாயிண்ட் வந்து 180 டிகிரி செல்சியஸ். ஸோ சின்ஸ் இதில் இருக்கக்கூடிய குறைவான ஸ்மோக் பாயிண்ட் லெவல்ஸ் இருக்கிறதுனால ஸோ ஹை டெம்பரேச்சர்ஸ்ல டீப் ஃப்ரையிங் பண்ணும்போது ஆலிவ் ஆயில் நம்ம பயன்படுத்த முடியாது. அண்ட் காஸ்ட் வைஸ் ஆல்சோ ரைஸ் பிரான் ஆயிலை விட ஆலிவ் ஆயில் அதிகம். ஸோ எவ்ரிடே எனி நார்மல் ஃபேமிலி அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடியது ரைஸ் பிரான் ஆயில். பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய இந்த ஆசிட் லெவல்ஸ், ஃபேட்டி ஆசிட் லெவல் ஆர் குட் ஃபேட்ஸ் அண்ட் பேட் ஃபேட்ஸ் இதை வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ். ஸோ நம்மளுடைய ஓவரால் ஹெல்த்துக்கு வந்து ரைஸ் பிரான் ஆயில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். ஸோ ரைஸ் பிரான் ஆயில் வர்சஸ் மற்ற குக்கிங் ஆயில்ஸ் எஸ்பெஷலி ஒரு ரெண்டு கண்டிஷன்ஸ், அதாவது ரெண்டு பேராமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதை செக் பண்ணனா ஒன்று சேச்சுரேட்டட் டு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், ஸோ PFA MIFA-ஓட ரேஷியோ, அண்ட் ரெண்டாவது ஆன்டி ஆக்சிடென்ட் லெவல்ஸ். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா நார்மலா ஒரு குக்கிங் ஆயில்ல 27 to 33% சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கலாம். PFA அண்ட் MIFA இதுக்குமே ஒரு ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. தட் இஸ் PFA பொறுத்த வரைக்கும் 27 to 33% அண்ட் MIFA மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் 33 to 40% குக்கிங் ஆயில்ல இருக்கலாம். ஸோ ரைஸ் பிரான் ஆயில் எடுத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு குறைவு 24 தான் இதுல இருக்கு. வேறஸ் PFA அண்ட் MIFA அதிகமாக இருக்கு. அதே போல இதுல நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஒரு பார்ட்ஸ் பர் மில்லியன் அப்படின்னு பார்த்தோம்னா 2417 பார்ட்ஸ் பர் மில்லியன். அதே வனஸ்பதி எடுத்தீங்கன்னா இதுல வந்து பேட் ஃபேட்ஸ் அதிகமாக இருக்கு, குட் ஃபேட்ஸ் வந்து குறைவு, அண்ட் கூடவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதுவும் இதுல கிடையாது. சன்ஃப்ளவர் ஆயிலுமே PFA அதிகமாக இருந்தால் கூட பட் அகைன் இதோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி ஆர் பர் பார்ட்ஸ் பர் மில்லியன் ரொம்ப குறைவு, 487 தான் அதுல இருக்கு. பாமாயில் எடுத்தீங்கன்னா பாமாயில வந்து பேட் ஃபேட்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ PFA MIFA-ஓட ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதே போல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் just 405 பார்ட்ஸ் பர் மில்லியன். ஸோ சோயாபீன் ஆயில் எடுத்தீங்கனாலுமே இதுலையுமே வந்து PFA அதிகமாக இருந்தா கூட பட் வேரஸ் MIFA குறைவாக இருக்கு. அதே போல சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் குறைவாக இருக்கு. அண்ட் ஈவன் இதுல இருக்கக்கூடிய நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் just 1000 பார்ட்ஸ் பர் மில்லியன். ஸோ எல்லா விதத்திலுமே பார்த்தீங்கன்னா the best cooking oil suited for every kitchen, that is only rice bran oil.